ஒடிசா மாநிலத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோயில் தேரோட்டம் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. 9 நாட்கள் நடைபெறும் இந்த தேரோட்ட விழாவில் நாடு முழுவதும் இருந்து லட்சக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளனர். பூரி மாவட்டத்தில் அமைந்துள்ள 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஜெகநாதர் கோயிலில் ஆண்டுதோறும் ஜூலை முதல் வார இறுதியில் நடைபெறும் தேரோட்டம் உலக பிரசித்தி பெற்றது. அதேபோல் இந்த ஆண்டும் கோலாகலமாக தொடங்கிய விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, ஒன்றிய அமைச்சர்கள் பங்கேற்றனர். ஜெகநாதர் கோயிலுக்குள் இருந்து கடவுளர்களான மூலவர் ஜெகநாதர், அவரது சகோதரர் பாலபத்ரா மற்றும் சுபத்ரா தேவி ஆகியோரின் மரச்சிலைகள் பிரம்மாண்டமான 3 தனித்தனி தேர்களில் வைக்கப்பட்டன. சங்கு சத்தம் முழங்க பக்தர்களின் ஆடல் பாடலுடன் பிரதான பாதையில் தேர்களை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குண்டிச்சா கோயிலுக்கு 3 தேர்களும் இழுத்துச் செல்லப்பட்டு 8 நாட்கள் அங்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படும். பின்னர் மீண்டும் ஜெகநாதர் கோயிலுக்கு பக்தர்களால் வடம் பிடித்து இழுத்து வரப்படும். ஒரே நாளில் தேரோட்டம் முடிவடையும் என்பது வரலாறு. ஆனால் சில தவிர்க்க இயலாத காரணங்களுக்காக 53 ஆண்டுகளுக்கு பின்னர் 2 நாட்கள் தேர்கள் இழுத்துச் செல்லப்படுகின்றன. பூரி ஜெகநாதர் மட்டுமல்லாது நாடு முழுவதும் உள்ள ஜெகநாதர் கோயில்களில் தேரோட்டம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் ஜெகநாதர் கோயில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஜெகநாதர் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பங்கேற்றார். அப்போது இளம் பெண்களின் கண்கவர் நடனம் பக்தர்களை கவர்ந்தது. இதேபோல் டெல்லியிலும் ஜெகநாதர் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஒன்றிய அமைச்சர் கஜேந்திர ஷெகாவத் பங்கேற்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.